Hi guys, Happy New Year 2018. இன்னைக்கு நம்ம மம்மி மீல மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷான மட்டன் கீமா எடுத்திருக்கோம். இது கூட மஞ்சள், கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீமால சில டைம் எலும்பு போட்டு தருவாங்க. வேக வச்சதுக்கப்புறம் அதை நம்ம தனியாக எடுத்துடலாம். மட்டனோட தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. மட்டனை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே மட்டன் கீமாவை கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரை ஸ்டவ் மேலே வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் 15 மினிட்ஸ் சிம் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா வெந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் மட்டனில் இருந்தே தண்ணி நிறையா வந்திருக்கு. இதை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கீமாவை ஸ்பைஸ் அப் பண்ண மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போன உடனே சின்ன வெங்காயம் போட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஸ்பைஸ் பவுடர்ஸை போட்டுக்கலாம். சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, எல்லா பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு, இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு மட்டன் கீமாவையும் சேர்த்துடலாம். அடுப்பை மீடியமில் வச்சுக்கலாம். மட்டனில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் ஒரு 8 to 10 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கை நிறைய கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷில் ஒரு சின்ன ட்விஸ்ட் ஃபாலோ பண்ண போகிறேன். நம்ம மட்டனை அரைக்காமலே கோலா உருண்டை செய்ய போகிறோம். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை மாவை கண்டிப்பாக ரொம்ப கம்மியாக தான் சேர்த்து உருண்டை பிடிக்கணும். உங்களுக்கு உருண்டை பிடிக்க வர வரைக்கும் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு வாங்க. பொட்டுக்கடலை மாவு அதிகமாச்சுன்னா கோலா உருண்டையில் பொட்டுக்கடலையோட டேஸ்ட் டாமினேட் பண்ணும். அதனால கம்மியாக ஆட் பண்ணுங்க. ஒரு சின்ன கோலி குண்டு அளவு உருண்டை பிடிச்சு எடுத்துக்கோங்க. 1/4 கிலோவுக்கு கிட்டத்தட்ட 15 பால்ஸ் உருண்டை பிடிக்கலாம். பொட்டுக்கடலை மாவு, ரஸ்க் பவுடர், எக் ஒயிட் இது 3 எடுத்துக்கலாம். இது 3ஐயும் ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டு சீசன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா கோலா உருண்டையையும் பொட்டுக்கடலை மாவு, எக் ஒயிட், ரஸ்க் பவுடர் இதில் டிப் பண்ணி கோட் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். ரஸ்க் பவுடர் ஆட் பண்ணுறனால ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கிடைக்கும் இந்த டிஷ்க்கு. சப்போஸ் உங்களுக்கு அது பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க.
ஒரு கடாயில் ஃப்ரெஷ்ஷான ஆயில் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே சிம்மில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் கோலா உருண்டையை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிங்கன்னா உள்ளே அவ்வளோவா வேகாது. அதனால் சிம்லேயே ஃப்ரை பண்ணுங்கள். ஆனஸ்ட்லி இதை ஒருத்தரே சாப்பிட்றலாம். நீங்கள் அந்த கோலா உருண்டையை ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு டெலிஷியஸான ஸ்மெல் வரும். கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மட்டன்ல இருந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருந்த வாட்டர்ல சிம்பிளா ஒரு சூப் செஞ்சிடலாம். எலும்பையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண ஸ்பைஸ் பவுடர்ல ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சூப்போட ஃப்ளேவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தண்ணி ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 minutes பாயில் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்யூ கைஸ். என்னோட இங்கிலீஷ் சேனலுக்கு அவதார் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மாமி மீ தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லேட்டஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் கிடைக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. மற்ற சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. Bye.